கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் என் இனிய காலை தின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலும் கூட எஸ்தர் எழுதின புஸ்தகம் 1ஆம் வசனத்திலிருந்து 17ஆம் வசனம் வரைக்கும். அதில சொல்லப்படுகின்றது, அகசு ராஜாவின் காலத்தில சூசான் அரண்மனையில நடந்த சம்பவங்கள். எஸ்தர் அங்க என்னதுன்னா, அவ ஒரு யூதன். அவளுடைய சித்தப்பா யார் அப்படின்னா மொர்தெகாய். அங்க என்ன செய்தான், ஆமான் என்ற ஒரு சதி என்ன செய்தான்னா, யூத என்ன செய்தான், அவன் வணங்காதனால அவன் யூத ஜனத்தை அழிக்கும்படி ஒரு பிளானிங் போடுறான். இது என்ன செய்தான், மொர்தெகாய் என்ன செய்தான்னா, தன் எஸ்தர் தன்னுடைய குமாரத்தி என்ன சொல்லி அனுப்புறான். ஏன்னா, அவ ஒரு நல்ல ராஜஸ்திரி. அப்போது எங்க இருக்கான்னா, சூசான் அரண்மனையில இருக்கிறா. அப்படி அரண்மனை அனுப்பும்போது ராஜஸ்திரியாக எஸ்தர் என்ன சொல்லுதான்னா, இல்ல இப்போ ராஜாவ என்ன செய்ய முடியாது, பார்க்க முடியாது. பார்க்க முடியாது. அவர நான் பார்த்து 30 நாள் ஆயிற்று. அவர் செங்கோல நீட்டலான்னா, நான் என்ன செய்ய முடியாது. அங்க போய் அவர்ட்ட போய் பார்க்க முடியாதுன்னு சொல்லி அவ அனுப்புனான். அப்பொழுது மொர்தெகாய் சொல்கிறான், "இல்ல, இந்த காலத்த நீ அரண்மனையில இருக்கிறதுனால நீ தப்பித்துக் கொள்ளலாம் என்று சொல்லி யோசித்துக் கொண்டிருக்கிறாய். என் ஜனம், நம்முடைய ஜனம் அழிந்து கொண்டிருக்கிறது. நாளுக்கு நாள் டெய்லி அ அழிந்து கொண்டிருக்கிறது. இந்த காலம் நீ மௌனமாய் இருந்தா, யூதருக்கான ரட்சிப்பு, சகாயம் வேறு இடத்திலிருந்து கடந்து வரும்.